குடும்பங்களின் பாதுகாவலி நம் லூர்து அன்னை. இன்றைக்கு குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். பல பிரச்சனைகள் நம் குடும்பத்தை வாட்டி வதைக்கின்றன. நம் குடும்பத்தினுடைய மேன்மையை, புனிதத்தை சிதைக்கின்றன. குடும்பத்திலே அருளோ ஆசிர்வாதமோ பல நேரங்களில் அனுபவிக்காத தருணங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட குடும்பத்திற்கு வருகின்ற பிரச்சனைகள் 7 இவற்றை முக்கியத்துவப்படுத்தி அந்த 7 பிரச்சனைகளை உங்களுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து இப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும், எப்படி நம்முடைய ஊரின் பாதுகாவலி லூர்து அன்னை இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கு நமக்கு துணையாக இருக்கின்றார், வழிகாட்டியாக இருக்கின்றாள், முன்னுதாரணமாக இருக்கின்றாள், நம் குடும்பத்தின் பாதுகாவலியாக இருக்கின்றாள் என்பதை தியானிக்க, சிந்திக்க இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். சகோதர சகோதரிகளே, நம் குடும்பத்திற்கு வந்திருக்கிற பிரச்சனைகளில் முதன்மையான ஒன்று பொருளாதார நெருக்கடி. பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் நலிவுற்ற குடும்பமாக, ஏழ்மையில் தவிக்கின்ற குடும்பமாக, வறுமையில் வாடுகின்ற குடும்பமாக, கடன் பிரச்சனையினால் சிக்கி தவிக்கின்ற குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தில் நிம்மதி இருப்பதில்லை. வயிற்றுக்கும் வாய்க்கும் போராட்டங்கள் நீடிக்கிறது. குடும்பத்திலே மேலும் மேலும் கடன் சுமைகள் அதிகரிக்கிறது. அதனால் அந்த குடும்பமே சில நேரங்களில் சின்னாபின்னமாக கூடிய மனநிலை வருகிறது. இந்த பொருளாதார நெருக்கடிக்கான காரணங்கள் என்ன? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி நமக்கோ நம் குடும்பத்திற்கோ வருகிறது? அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று நாம் சிந்திக்கும் போது, ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கை கால் உதவியினால் உழைக்கின்ற உழைப்பு மட்டுமே நம் வாழ்க்கையில் அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வர முடியும். நாம் எல்லோருமே உழைத்து கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஏதாவது ஒரு வேலைக்கு நாம் போய்கொண்டுதான் இருக்கிறோம். தினந்தோறும் ஏதாவது ஒரு பணிக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் கூட சில நேரங்களில் இந்த நெருக்கடி, இந்த கடன் பிரச்சனைகள், இந்த தொல்லைகள் நம் வாழ்க்கையில் வருகின்றன. ஏன்? இறை வார்த்தை சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:10. உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். நமக்கு நன்றாக தெளிவாக தெரிந்த ஒரு வசனம்தான். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலும், சில நேரங்களில் போராடும் குணம் நம்மிடத்தில் இல்லாததினாலும், கடினமாக உழைத்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் சோம்பி திரிவதனாலும் தான் சில நேரங்களில் இந்த வறுமையும், ஏழ்மையும், கடன் பிரச்சனையும், பொருளாதார நெருக்கடியும் நம் குடும்பத்திற்கு வருகின்றன. தொடக்க நூல் புத்தகத்திலேயே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய மூதாதையர்களான ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக ஆண்டவர் நமக்கு தந்தது. தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த நீ உழைத்து பாடுபட வேண்டும், உன் உணவை உண்ண வேண்டும். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் நாம் உண்ணுவதற்கான உணவு நமக்கு கிடைக்கும். இந்த பொருளாதார நெருக்கடி வருவதற்கான காரணம் சில நேரங்களில் நாம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றது கிடையாது.
சில நேரங்களில் நீங்கள் மரம் வெட்டுவதற்கு கத்தியை கொண்டு போவீர்கள். அந்த மரம் வெட்டப்படுகிற போது அந்த கத்தியினுடைய தன்மை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கத்தியை ஒரு மொக்க கத்தியா கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மரம் வெட்டும் போது என்ன ஆகும்? உன் கை வலிக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சு வெட்டுவோம், நாம வேக வேகமா வெட்டுவோம். வேக வேகமா வெட்டினா கூட, கடினப்பட்டு வெட்டினால் கூட, கத்தி மொக்கையா இருந்தா நம்ம உடலும் வலிக்கும், அந்த மரத்தை வெட்டுவதற்கான நேரமும் தாமதமாகும். இப்ப புத்திசாலித்தனம் என்பது என்ன? ஸ்மார்ட் ஒர்க் எது என்றால் கத்தியை கூர்மைப்படுத்துவது. கத்தியை கூர்மையாக வைத்துக் கொண்டிருந்தால் நாம் என்ன பண்ணலாம்? வேகமா அந்த மரத்தை வெட்டி முடிச்சிடலாம். சில நேரங்களில் நம்முடைய உழைப்பு கூட இப்படிதான் வீணாக போய்விடுகிறது. அந்த மொக்க கத்தியை வச்சுக்கிட்டு மரத்தை வெட்டுற மாதிரி தான் நம்முடைய உழைப்பு கூட சில நேரங்களில் இருக்கிறது. கஷ்டப்பட்டு உழைப்போம், பாடுபட்டு உழைப்போம், கடும் வெயிலிலும் உழைத்து கொண்டிருப்போம், ஆனால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. மொக்க கத்தியை வச்சு மரத்தை வெட்டுற கதை தான் சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய உழைப்பை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. திருப்பாடல் 127 1வது இறை வார்த்தை வாசிங்க. கொஞ்சம் வேகமா எடுத்து வாசிக்கணும். 2-3 பேர் வாசிங்கன்னா நல்லா இருக்கும். வாசிங்க. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில், ஆண்டவரே நம் வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணானதாகும். நான் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறேன், பாடுபட்டு உழைக்கிறேன், ஆனால் என்ன பயன்? இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உன் வீட்டை கட்டவில்லை என்றால், ஆண்டவர் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், ஆண்டவர் உன் தொழிலை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், ஆண்டவர் உன் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், கட்டுவோரினுடைய உழைப்பு வீணானது, பயனற்றது. அதுல முன்னேற்றம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது. அதிலே நாம் இன்னும் மேலும் மேலும் முன்னேறி செல்ல முடியாமல் வறுமையிலும் பொருளாதார நெருக்கடியிலும் சிக்கிக் கொள்ளுகிற ஒரு நிலை வந்துவிடும். தொடர்ந்து, ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில், ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில், காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். அப்ப ஆண்டவருடைய உடனிருப்பு என்பது நம் தொழிலிலும் வியாபாரத்திலும் உழைப்பிலும் இருக்க வேண்டும். நீங்க எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்தாலும் என் ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கிறாரா? அதனால தானே ஒரு வியாபாரத்தை செய்யும் போது, ஒரு தொழிலை தொடங்கும் போது ஃபாதரை கூட்டிட்டு வரோம், வீட்டில் ஜெபிக்கிறோம், அந்த தொழிலுக்காக ஜெபிக்கிறோம், ஃபாதர் மந்திரிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, இனிமேல் இந்த பணி ஆசீர்வதிக்கப்பட்டு மேலும் மேலும் அது வளர வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்ல? இப்ப கடவுளுடைய உடனிருப்பு என்பது நாம் செய்கிற தொழிலிலும் வியாபாரத்திலும் முயற்சிகளிலும் உடன் இருக்க வேண்டும். அப்படி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால், இந்த தேவத்தாய் லூர்து அன்னை நம் பாதுகாவலியாக நம்முடைய பணிதலங்களில் இருக்கிறார் என்றால், அத்தகைய பொருளாதாரத்தினுடைய நெருக்கடியிலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா நம் தொழிலில் வியாபாரத்தில் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, போதை குடி பழக்கத்திற்கு அடிமையாகி போயிருக்கிற குடும்பங்கள். இன்றைக்கு எவ்வளவு குடும்பங்கள் போதை பழக்கத்திற்கும் குடி பழக்கத்திற்கும் அடிமையாகி போயிருக்கிறது. எவ்வளவு குடும்பங்கள் இதனால் சிதைந்து போயிருக்கிறது. எவ்வளவு குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவுகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இல்லை, சந்தேக எண்ணங்கள், குடித்துவிட்டு உழைக்கின்ற உழைப்பை எல்லாம் வீணடித்து விட்டு வருகின்ற கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அதனால் குடும்பம் முன்னேற முடியாமல், பிள்ளைகளுக்குரிய தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாமல் தத்தளிக்கின்ற குடும்பங்கள் எவ்வளவு குடும்பங்கள். சொல்லுவதற்கு மிகுந்த வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன். இந்த திரு ஜெபமாலையை ஜெபித்துக் கொண்டு கடைசியில நாம் இந்த வழியாக பவனி வருகின்ற போது, என் அன்பு சகோதர சகோதரிகளை, 2-3 இடங்களில் நான் அந்த கூல்லிப் என்கிற அந்த போதை வஸ்துக்களை பார்த்தேன். கீழே போதை வஸ்துக்கள் இந்த இடத்துல கேம்பஸ்ல
அப்ப இன்றைக்கு அது நம்முடைய மாணவ மாணவியர்களிடையே, கல்லூரியில் இருக்கின்ற வாலிபர்களிடையே அது வந்திருக்கிறது. இந்த போதை வஸ்துக்களினால் நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ இது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம சில நேரங்களில் கண்டிப்பது கிடையாது, அவர்களை கண்டுகொள்வது கிடையாது. இதனால் நம் குடும்பம் மிக பெரும் ஒரு பாதிப்பை எதிர்காலத்தில் சந்திக்க போகிறது. போதை பொருளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ ஒரு மிக பெரும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக போகிற நிலை வரப்போகிறது. கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பங்குதளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது முதலாம் ஆண்டு படிக்கின்ற கல்லூரி படிக்கின்ற ஒரு மாணவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவங்க அப்பா அம்மா கூட்டு வந்தாங்க. ஃபாதர், இந்த பையன் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறான் ஃபாதர், வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறான், யாரு கூடவும் சரியா பேச மாட்டேங்கிறான், முன்ன மாதிரி சிரிச்சு கிரிச்சு பேசுறது இல்லை, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறான் ஃபாதர், ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறான், என்னன்னே தெரியல ஃபாதர், கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்க ஃபாதர். கூப்பிட்டு வந்தாங்க. சரிம்மா, கொஞ்ச நேரம் நான் அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறேன், நீங்கள்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுகிற போது தான் தெரிகிறது, அவன் தீய நண்பர்களோடு பழகி அந்த நண்பர்களுடைய தகாத தவறான பழக்க வழக்கத்தினால் அவன் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி போயிருக்கிறான். அதனால அவன் யாரு கூடவும் சரியா பேசுறது கிடையாது, வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது, அடைந்து கிடக்கின்ற ஒரு மனநிலை. அந்த போதைப் பொருளை அவன் பயன்படுத்துகிறான். அவன் முதல்ல சொல்லி தான் அப்படி ஒரு போதைப் பொருள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். கூல் லிப் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன்ல, அவன் சொல்லி தான் எனக்கு முதல்ல தெரியும். அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கிற ஒன்றுமே தெரியாது எனக்கு. அந்த பையனுக்கு தெரிகிறது, அந்த போதைப் பொருளினால் அவன் அடிமையாகப்பட்டிருக்கிறான். அவனுடைய பெற்றோர்கள் வருந்துகிறார்கள். அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிவகைகளை சொல்லிக் கொடுத்து அவனை திருத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்ற பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் புத்தகம் 23வது அதிகாரம் 31, 32 இறைவார்த்தைகள் வாசிங்க. நீதிமொழிகள் 23, 31, 32. மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பெண்ண எப்படி ரசிக்கிறாங்க பாருங்க. சில நேரங்களில் நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க வாலிப பிள்ளைகள் அந்த மதுவை ரசிப்பது, அந்த போதை வஸ்துக்களை ரசிக்கின்ற மனநிலை. இந்த மதுவின் சிவப்பு என்ன என்று வியக்கிறார்கள். பிறகு பாத்திரத்தில் அதன் பளபளப்பு என்ன, பா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு, அதனுடைய பளபளப்பு என்ன, ரசிக்கின்ற தன்மை என சொல்லி மகிழாதீர்கள். இந்த போதை வஸ்துக்களை பார்த்து நீங்கள் மகிழாதீர்கள், அது உங்களுக்கு நல்லது கிடையாது. மாறாக அது தொண்டைக்குள் செல்லும் போது இனிமையா இருக்கும். தொண்டைக்குள்ள போகும்போது அது மகிழ்ச்சியா இருக்கும், நீங்க குடிக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், போதையை கொடுக்கும், இந்த உலகத்தை விட்டு அப்படியே மெய்மறந்து போகிற மனநிலையை கொடுக்கும். ஆனால் என்ன பிரச்சனை? பிறகோ அது பாம்பு போல கடிக்கும், விரியனை போல அது தீண்டும். பாம்பு போல கடிக்கும், விரியனை போல அது தீண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு மேன்மையான மாண்புமிக்க குடும்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் ஆசையும். அதுக்காக தான் நாம பாடுபட்டு உழைக்கிறோம். ஆனா இந்த குடி என்கிற பழக்கத்தினால், இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்ற பழக்க வழக்கத்தினால் ஒரு குடும்பத்திற்கு நாம் அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோம். நம் மனைவிக்கு அவமானத்தை கொண்டு வருகிறோம், நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு நாம் அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோம். மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த குடிகாரர்கள் மனமான அந்த குடிகாரங்க பூசைக்கு வருவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இப்படிப்பட்ட தாய்வழிகள் வரத்தே கிடையாது கோயிலுக்கு. இவர்களுக்கு இந்த செய்தி போய் சேருகிற போது அவர்கள் அதிலிருந்து மனமாற்றம் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நீ உழைத்து எவ்வளவு சேர்க்கிறாயோ அது எல்லாத்தையும் குடிச்சியே எல்லாத்தையும் கெடுத்துருவ, வீணடித்து விடுவாய், உன் குடும்பத்தையும் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விடுவாய். உன் குடும்பமும் அவமானத்தினால் தலை குனிந்து நிற்கிற நிலை
இந்த குடி போதை பழக்க வழக்கத்தினால் வரும். உன் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிடும். போதை வஸ்துக்களை பார்த்து நீங்கள் மகிழ்ந்து விடாதீர்கள். அது பாம்பு கடிப்பதை போல உனக்கு கடிக்கும், விரியனை போல அது உன்னை தீண்டும். மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறது இறை வார்த்தை. சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக தவறான உறவுகள், குடும்ப வாழ்க்கையில் வருகின்ற தவறான உறவுகள். இன்றைக்கு இருக்கின்ற இந்த நவீன உலகத்தில் நமக்கு எல்லாமே அவைலபிளா இருக்குது. நிறைய குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு காரணம் இந்த தவறான உறவுகள். அதிகமான விவாகரத்துகள் வருவதற்கு காரணம் இந்த தவறான உறவுகள். நம்மையே அறியாமல் நம் உடலை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம், நம் உடலுக்கு கேடு வருவித்துக் கொண்டிருக்கிறோம், நம் குடும்பத்திற்கு அவமானத்தை அவப்பெயரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கணவன் தவறான உறவில் இருக்கும் போதோ, மனைவி தவறான உறவில் ஈடுபடும் போதோ அந்த குடும்பத்தினுடைய புனிதத்தன்மை இழந்து போகிறது. அந்த குடும்பத்திற்கு வருகின்ற ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகின்றன. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. குடும்ப வாழ்க்கை அப்படின்னா என்ன, எப்படி ஒரு கணவனும் மனைவியும் இருக்கணும், அதற்கான அருளின் பேரின்ப நிலை என்ன என்பதை அழகாக வலியுறுத்தி சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13:4 இறைவார்த்தை. திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். இந்த இடத்துல தான், இந்த பலிப்பீடத்தின் முன்பாகத்தான், இந்த ஆண்டவருக்கு முன்பாகத்தான், இந்த நற்கருணை இயேசுவுக்கு முன்பாகத்தான் ஒருவர் மற்றவருடைய கரம் பிடித்து என் இன்பத்திலும் என் துன்பத்திலும் என் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தோம். கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனோ வாக்குறுதி கொடுத்தோம். எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னும் கூடவே இருப்பேன், உண்மையானவனா இருப்பேன், உண்மையானவளாக இருப்பேன், பிரமாணிக்கத்தோடு வாழ்வேன். எங்க போச்சு அந்த பிரமாணிக்கம்? கடவுள் முன்பாக கொடுத்த அந்த சத்திய வாக்கு என்னானது? தவறான உறவில் ஈடுபடுகிற சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்திற்கு நீ அவமானத்தை கொண்டு வருகிறாய், உன் குடும்பத்திற்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ எடுத்து விடுகிறாய். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். பிறகு மணவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும். நல்ல அற்புதமான வார்த்தை. மணவரை படுக்கை, மணவர படுக்கை மாசுராமல் இருக்கட்டும், மாசுபடாமல் இருக்கட்டும். அது ஒரு பரிசுத்தமான ஒன்று, தூய்மையான ஒன்று. அதை நீங்கள் மாசுபடுத்தாதீர்கள், தவறாக பயன்படுத்தாதீர்கள். பிறகு காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவார்கள். இப்ப நாம கற்பு நெறி வாழ்க்கை வாழ வேண்டும், தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும். இந்த உடலானது பரிசுத்தமாய் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று, அசுத்தப்படுத்துவதற்காக அல்ல, அசிங்கப்படுத்துவதற்காக அல்ல, அவமானத்தை கொண்டு வருவதற்காக அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமடல் 6வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகள் சொல்லுகிறது, இந்த சொந்த உடலை நாம் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும், இந்த சொந்த உடலுக்கு எதிராக ஒருபோதும் நாம் பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் இது தூய ஆவியானவர் வாழ்கிற இல்லம் என்று சொல்லுகிறது அந்த இறைவார்த்தை. அதை வாசிக்கலாம். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. மனிதர் செய்கின்ற எந்த பாவமும் இந்த உடலுக்கு புறம்பான ஒன்று. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்கின்றனர். தம் சொந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். யோசிச்சு பார்க்கணும். இந்த திருப்பலி உன் ஆன்மாவை சோதித்து பார்க்கிற திருப்பலியாக இந்த இறைவார்த்தை பகுதி இதோ உனக்குள் சென்று உன்னை ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் உரிய ஒரு வார்த்தைகளாக இருக்க வேண்டும், உன்னை ஊடுருவுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நான் என் சொந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்கின்றேனா?
என் மனைவிக்கு நான் துரோகம் செய்கிறேனா, என் கணவனுக்கு நான் துரோகம் செய்கிறேனா, என் பிள்ளைகளினுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் தடையாக இருக்கிறேனா சிந்திக்க வேண்டும். பிறகு உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? உங்கள் உடல் தூய ஆவியானவர் வாழுகின்ற கோவில், அழகாக சொல்லுகிறது. பிறகு நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், படைப்பின் தொடக்கத்திலேயே சொல்லப்படுகிறது, நான் உங்களை என் சாயலிலும் உருவிலும் உருவாக்கினேன். ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த உடலானது நமக்கு உரியதல்ல. ஏனென்றால் நான் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளேன். அந்த விலை என்பது இந்த சிலுவை. அந்த விலை என்பது இந்த சிலுவையில் இயேசு ஆண்டவர் சிந்திய ரத்தம். அந்த விலை என்பது இயேசு ஆண்டவர் இந்த சிலுவையில் கொடுத்த உயிரின் தியாகம். உங்களை நான் விலை கொடுத்து மீட்டிருக்கிறேன். நீங்கள் பாவத்திற்கு அடிமையானவர்களாக போய்விடாதீர்கள். உங்கள் உடலால் பெருமை சேருங்கள், கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய உடலால் என்ன செய்யணுமா? நாம கடவுளுக்கு பெருமை சேர்க்கணும். அவமானத்தையும் அவப்பேரையும் கொண்டு வரக்கூடாது. பிறகு நான்காவதாக, இன்றைக்கு இருக்கின்ற சமூக ஊடகங்கள். சமூக ஊடகங்கள் எப்படி நம்முடைய குடும்பத்தை சிதைக்கின்றன. 24 மணி நேரமும் செல்போனையே நாம நோண்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்போ வாழ்க்கையில முன்னேறுவது? அதில் வருகிற எல்லாவற்றையும் சரியானது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் எப்போதான் நம்ம உண்மையை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பது? இன்னைக்கு பல பேருக்கு செல்போன் சொல்றது தான் உண்மை, அதுல வர்றது மட்டுமே உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பலரை அது வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சாத்தான் என்பவன் உங்கள் முன்பாக வந்து நிற்கவில்லை, உங்கள் கையில் இருக்கின்ற செல்போன் வழியாக அவன் உங்களோடையே சுற்றி கொண்டிருக்கிறான். நன்மை வாங்க போகும்போது கூட பின்னாடி கீழே அந்த செல்போனை நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு இடம் பாக்கி இல்லை செல்போனை கீழே வைக்கிறதுக்கு. பைபிள் எடுத்துட்டு வந்தாலும் பைபிளுக்கு கீழே செல்போன் தான் இருக்குது. இப்ப எல்லா இடங்களிலும் இந்த பேயை, இந்த பிசாசை, இந்த சாத்தானை நாம் தூக்கி கொண்டே சுற்றி கொண்டிருக்கிறோம். மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். செல்போன் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல, செல்போனுக்கு எதிரானவன் கிடையாது. மாறாக அதனுடைய பயன்பாடு என்ன, அதனால் எனக்கு என்ன பயன்படும், எனக்கு என்ன நன்மை வரும், எது எனக்கு தேவை என்பதை எடுத்துக்கொண்டு அதை ஓரம் கட்டி வைத்து விட வேண்டும், ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையே கூட அது சின்ன பின்னமாக்கிவிடும். ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செய்தித்தாளில் வாசித்த ஒரு செய்தி. ஃபேஸ்புக் வந்த அந்த காலகட்டம், அது ஃபேஸ்புக் வந்த காலகட்டம். ஃபேஸ்புக்லேயே 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. தொலை தூரத்தில் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு பெண்ணும் சென்னையில் வசிக்கின்ற ஒரு ஆணும், 2 பேருக்கும் தொடர்பு வந்திருக்கிறது. அது பேசி பேசி அவங்க 2 பேரையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அதனால இந்த பையன் சொல்றான், இங்கிருந்து சென்னையிலிருந்து நீ ட்ரெயின் ஏறி இங்க வந்துரு, எக்மோருக்கு வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நம்ம 2 பேரும் வாழலாம் அப்படின்னு சொல்றான். இவனை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணும் தென் மாவட்டங்கள்லேருந்து ட்ரெயின் ஏறி இங்கே வந்துடுறான். எக்மோரில் வந்து பார்த்தாதான் தெரியுது, அதுவரை அவர்கள் நேரடியாக பார்த்ததில்லை, சந்தித்ததில்லை. வெறும் ஃபேஸ்புக்கில் வர ஃபோட்டோ, ஃபேஸ்புக்கில் வர முகத்தை பார்த்தே ரசித்தவர்கள். இங்கே வந்த பிறகு அந்த பையன் ஒரு வயதானவனாக, தன்னை விட 10 வயது கூடியவனாக இருக்கிறான். பார்க்காமலே மனதை பறிகொடுப்பது. அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த செய்தி செய்தித்தாளில் வந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, சமூக ஊடகங்கள் இன்றைக்கு நம் எண்ணங்களை, நம் சிந்தனைகளை மழுங்கடிக்கிறது. அகலமாக சிந்திப்பதற்காக அது நமக்கு ஒருபோதும் வழிவகுப்பதில்லை. குறுகிய மனநிலையோடு சிந்திப்பதற்கு அது நமக்கு வழிவகுக்கிறது. இறைவார்த்தையை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை.
நீதிமொழிகள் 4:23. விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய்யுங்க. எச்சரிக்கையா இருங்க. அதுல பார்க்கறது எல்லாமே சரியானது, எல்லாமே நன்மையானது என்று எல்லாத்தையும் எடுத்து எடுத்து உங்களுடைய மூளைக்குள்ள திணிச்சிக்காதீங்க, உன் மனசுக்குள்ள இருத்திக்காதீங்க. மிகுந்த கவனத்தோடு இருங்க. உங்கள் இதயத்தை காவல் செய்யுங்கள். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் உங்களை சீரழிக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளை சீரழிக்கிறது. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நாம செல்போனை கொடுத்துட்டோம். இந்த பிள்ளைகளுக்கிட்ட எல்லாம் செல்போனை கொடுத்துட்டோம். ஏன்? செல்போன் கொடுத்தாதான் அந்த பிள்ளையே சாப்பிடுது. இன்னைக்கு அப்படிதான் அவங்கள சாப்பிடவே வைக்க முடியுது. எப்படிலாம் கெடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை. நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு அந்த பிள்ளைகிட்ட செல்போன் கொடுத்துட்டு நாம ஓடி போயிடுறோம் வேலை செய்யறதுக்கு. கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை வாசுங்க. ஏனெனில் அதை நின்று பிறப்பவை உன் வாழ்வின் போக்கை உறுதி செய்யும். ஏனென்றில் அதிலிருந்து பிறப்பவை அனைத்தும் உன் வாழ்க்கையின் போக்கை சீர்குலைக்கும். நீ பார்க்கிற இதை பார்த்து இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி தெரியாமலே அதை எல்லாத்தையும் நீ உன்னுடைய மனசுக்குள்ள போட்டு திணித்துக் கொள்கிறாய் என்றால் அது உன்னை தவறான வழியில் வழி நடத்தும். உன் பாதைகளை ஒருபோதும் அது செம்மையாக்காது, உன் பாதைகளை அது சீரழிக்கும் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. இப்ப என் பிள்ளைகளுக்கு நான் இப்படிப்பட்ட விஷயங்களை ஊக்கப்படுத்துகிறேனா? சிந்தித்து பார்க்க, தியானிக்க அழைக்கப்படுகிறோம். சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு உறவுகளை சீரழிக்கின்ற, சின்னாபின்னமாக்குகின்ற செயலை சமூக ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் மழுங்கடிக்கின்றன. கவனத்தோடு இருக்கணும். பிறகு உறவுகளுக்கிடையே நல்ல நட்பு உறவு வேண்டும். 5வது விஷயம், உறவுகளுக்கிடையே நல்ல நட்புறவு என்பது மிக மிக அவசியம். இந்த உலகத்தில் யாரும் எதையும் வாரிக்கொண்டு போக போவதில்லை, யாரும் எதையும் எடுத்துட்டு போக போறதில்லை. ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்கிற இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஒரு மரணம் என்னை வெகுவாக பாதித்த ஒரு மரணம் என்றால், ஒரு முறை திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக அந்த சாவு பூசைக்காக வரேன். பார்த்தா அந்த அம்மாவுக்கு இறந்து, அந்த இறப்பின் போது அவங்களுடைய வயது ஏறக்குறைய 70 வயசுக்கு மேலே இருக்கும். 70 வயதுக்கு மேலே வாழ்ந்தவங்க, அந்த மரணத்தில் இருந்தவர்கள் வெறும் 7 பேர் மட்டுமே. அந்த பாடியை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. மொத்தமே 7 பேர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. 70 வருஷம் வாழ்ந்திருக்குது அந்த அம்மா. என்ன உறவுகளை அவர்கள் சம்பாதித்தார்கள், எந்த உறவுகளை சேர்த்து பிடித்து அணைத்தார்கள். ஒரு அன்பிய கூட்டத்துக்கு போயிருந்தா இந்த நிலை வந்திருக்குமா? ஒரு பங்குல ஒரு ஆக்டிவா நாம பங்கெடுத்திருந்தோம்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? பங்கில் இருக்கிற மரியாயின் சேனையிலோ அல்லது பாடகர் குழுவிலோ இளையோருடைய குழுவிலோ ஏதோ ஒரு குழுவிலோ இணைந்து செயலாற்றி இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? அந்த அம்மா எதுக்குமே போவாது, வீட்டிலே அடைஞ்சு கிடந்தது. 70 வயசு வரையும் வாழ்ந்துடுச்சு. சொந்த பந்தம் உற்றா உறவு கூட வரல. 7 பேர் வந்து அந்த சாவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பிறகு நான் அந்த திருப்பலியே வைக்கல, சத்தம் போட்டு அந்த அன்பிய பொறுப்பாளரை, அன்பிய இறைமக்களை எல்லாரையும் வர வச்சு ஒரு 30-40 பேர் வந்த பிறகுதான் அந்த திருப்பலியையே நான் நிறைவேற்றினேன். அன்பு சகோதர சகோதரி, நிலைமை யோசிச்சு பாருங்களேன். நிலைமை யோசிச்சு பாருங்க. நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கின்றன? சண்டை சச்சரவுகளோடு, போட்டி பொறாமையோடு, குடும்பங்களிலே மனஸ்தாபத்தோடு, கணவன் மனைவியிடையே சரியான புரிதல் இல்லாமல், பிள்ளைகளோடு பேசாமல், உற்றார் உறவுகள் குறிப்பாக உடன் பிறந்தவர்களோடு சொத்து தகராறுகளினால் பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள், பேசாமல் இருக்கின்ற உறவுகள் நம் மத்தியில் இருக்கின்றன. எவ்வளவு காலம் நாம இப்படியே வாழ்ந்துட்டு போறோம்? 2 வருஷம் பேசாம இருக்கிறேன், 3 வருஷம் பேசாம இருக்கிறேன், 10 வருஷமா நான் என் அண்ணனோட, என் தம்பியோட, என் தங்கச்சியோட நான் பேசுறது கிடையாது. எவ்வளவு பேர் நம்மள இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கணும். திருப்பலிக்கு வருவது, தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறுவது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது என்பது உன் மனதை மாற்றுவதற்காக, உன் மனதை ஊடுருவதற்காக. எவ்வளவு மனஸ்தாபங்கள் வந்தாலும், எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும், ஒருவர் மற்றவரை மன்னிக்கணும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளணும், ஒருவர் மற்றவரோடு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழணும் என்கிற மனநிலைக்கு தான். மேலும் மேலும் சண்டையை பெருசாக்குவதற்காக அல்ல,
குழப்பங்களை கொண்டு வருவதற்காக அல்ல, மனஸ்தாபங்களோட இறுகிய மனதோடு கல் மனதோடு வாழ்வதற்காக அல்ல இந்த வாழ்க்கை. என் சகோதர சகோதரிகளே, நன்மையை வாங்கும் போது கொஞ்சம் நமக்குள்ள உரைக்கணும். இந்த நன்மையை நான் வாங்குகிறேன், என் சகோதரனை, என் சகோதரியை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை நான் மன்னிக்கின்றேனா, ஏற்றுக்கொள்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த தெய்வீக கொண்டாட்டம் கூட ஒரு அடையாளமாக மாறிவிடும். இந்த தேவ நற்கருணை வெறும் கோதுமை அப்பமாகவே உனக்குள் இருக்கும், எந்த மாற்றத்தையும் கொடுக்காது. கொலோசியருக்கு எழுதிய திருமடல் 3வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை வாசிங்க. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது, ஒருவரை பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் அவர்களை மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னிக்க வேண்டும். அடுத்தவர்களை மன்னிங்க. நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23, 24 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய காணிக்கையை இந்த பலிபீடத்தில் செலுத்த வருகின்ற போது யாரிடத்திலாவது உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்றால் அதனை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். பிறகு வந்து இந்த காணிக்கையை செலுத்துங்கள். அப்பதான் அந்த காணிக்கை ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக மாறும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணிக்கையாக மாறும். என் காணிக்கை, என் தெய்வீக பலி, என் தெய்வீக தேவ நற்கருணை எனக்கு பயனுள்ளதாக மாறுகிறதா, அல்லது அது ஒரு வெறும் அடையாளமாக இருக்கிறதா? சண்டைனா குடும்பம்னா சண்டை வரும், பிரச்சனைகள் இருக்கும், மனஸ்தாபங்கள் வரத்தான் செய்யும். மனஸ்தாபங்களோ சண்டை சச்சரவுகளோ வராத குடும்பங்களே இருக்காது, நிச்சயமா இருக்காது. ஆனா அதுக்காக அதை அப்படியே தொடர்ந்து வளர விட்டு கொண்டே இருக்கலாமா? இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகளே. அது தொடர விடக்கூடாது. நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை, உங்க கணவனுடைய பிரச்சனையோ மனைவியுடைய பிரச்சனையோ அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லத்துக்கு போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவாங்க. அது யாராக இருக்கட்டும், உங்க கூட பிறந்தவங்களா கூட இருக்கட்டுமே, நீங்க அவங்க கிட்ட சொல்லி பாருங்க. அப்படியா சொன்னா அவன், அப்படியா பேசினா அவன், இப்படி எப்படி சொல்லலாம், அப்படி எப்படி சொல்லலாம்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்குவாங்க. இந்த இடம்தான், இந்த கோவில் தான், இந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் உன்னை குணமாக்கும், உன்னை மனசு மாற்றும். இதுதான் வார்த்தை தான் சொல்லும், உன் சகோதரனை மன்னி, உன் சகோதரியை மன்னி, உன் கணவனை மன்னி, உன் மனைவியை மன்னி, உன் பிள்ளைகளை ஏற்றுக்கொள் என்று சொல்லி இந்த இடம்தான் சொல்லும். இந்த இறை பிரசன்னம் தான் உனக்கு அந்த ஒரு பக்குவத்தை கொண்டு வரும். அதனால தான் நாம் எல்லாரும் கோயிலுக்கு வரோம், அதனால தான் நாம் எல்லோரும் கடவுளை வழிபடுகின்றோம் சகோதர சகோதரிகளே. அதுதான் கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், சரியான பாதை. 6வது மூட நம்பிக்கைகள். என்னது 6வது? என்ன? மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கைகள் நமக்கு இருக்குதா? சிந்திக்கணும். நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த பில்லி சூனியம், ஏவல் கட்டுகள், செய்வினைகள், இதன் மேல நமக்கு நம்பிக்கை. நம்ம பல குடும்பங்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கும். பல குடும்பங்கள்ல இந்த பிரச்சனைகள் உண்டு. என் குடும்பத்துக்கு அவங்க சூனியம் வச்சுட்டாங்க, செய்வினை வச்சுட்டாங்க, என் குடும்பத்துல நிம்மதி இல்லை, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, பிரச்சனையாவே இருக்குது. காரணம் இது ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்க. சொல்றமா இல்லையா? நடக்குதா இல்லையா? இது இன்னைக்கு குடும்பத்திற்கு வந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை. பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம். பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பில்லி சூனியம், இதுல நம்பிக்கை உடையவர்களை பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம். குறிகாரரை அணுக வேண்டாம். குறிகாரர்களை அணுக வேண்டாம். குறி சொல்லுவவர்களை அணுகாதீங்க. அவர்களை தேடி அவர்களால் தீட்டாகி கொள்ள வேண்டாம். இன்னைக்கு பல குடும்பங்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, குறி கேட்கறது, ஜோசியம் பார்க்கறது நிறைய பேருக்கு இருக்குது. தாயத்துகளை கட்டிக்கொள்வது,
நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை தேடி சென்று அவர்களால் நீங்கள் தீட்டை தேடிக்கொள்ளாதீர்கள், தீட்டாக வேண்டாம். பிறகு நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். உனக்கு எதிராக யார் இருந்தாலும், உனக்கு எதிராக யார் சதி திட்டங்களை தீட்டினாலும், உனக்கு எதிராக யார் உன் குடும்பம் கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தாலும், இதோ நான் உனக்கு பக்க பலமாக துணையாக இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பில்லியோ சூனியமோ செய்வினைகளோ ஏவல்களோ கட்டுகளோ எதுவும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் நானே உன்னை காக்கின்ற இறைவன், உன் அரணாக, உன் கோட்டையாக நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த பில்லி சூனிய கட்டுகள் ஏவல்கள் செய்வினைகளை குறித்த நம்பிக்கை எப்பேற்பட்டதாக இருக்குது. இதுக்கெல்லாம் நான் அடிமையாகி போயிருக்கிறேனா, இதுக்கெல்லாம் நான் பயந்து இருக்கிறேனா, சிந்திச்சு பார்க்கணும். நாம தவறான செயலை செஞ்சுட்டு, நாம கெட்ட எண்ணத்தோட கெட்ட சிந்தனையோட இருந்துட்டு, அவன் செய்வினை வச்சுட்டான், அவ செய்வினை வச்சுட்டா, என் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறான்னு சொல்லி அடுத்தவர்களை பழி தூற்றுவதில் அர்த்தமில்லை. நாம் செய்கிற செயலை, நாம் எண்ணுகின்ற எண்ணத்தை சரியானதாக, நன்மை நிறைந்ததாக அணுக வேண்டும். இணைச்சட்டக புத்தகம் 18வது அதிகாரம் 10-12 இறைவார்த்தைகள் வாசிங்க. இணைச்சட்டகம். தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும், பாருங்க என்னென்ன வார்த்தைகள் சொல்றாங்க பாருங்க. தீமிதிக்க செய்கிறவர்கள், குறி சொல்கிறவனும், குறி சொல்லுகிறவர்கள், நாள் பார்க்கிறவர், குறி சொல்றவங்க, நாள் பார்க்கிறவங்க, சகுனங்களை நம்புகிறவர்கள், சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், ஏவி விடுகிறவர்கள், மாயவித்தைக்காரர்கள், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. உங்களிடையே அவங்கெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உங்களிடையே இருக்கக்கூடாது. பிறகு ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். அவங்களாம் எப்பேற்பட்டவங்களாம்? ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். அங்க குறி கேட்கறவங்க கிட்ட போய் உட்கார்ந்து கேட்டுட்டு, ஜோசியம் பார்க்கறவங்க கிட்ட போய் பார்த்துட்டு, நல்ல நேரமா கெட்ட நேரமானு பார்த்து கேட்டுட்டு, இங்க வந்து என்ன பண்றது? கோயிலையும் உட்கார்ந்து ஜெபிக்கிறது. ஆண்டவர் பார்வையில் அவர்கள் அருவருப்பானவர்கள், எனக்கு அவர்கள் அருவருப்பானவர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். எனவே கவனமாக இருக்கணும். மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுத்தல் கூடாது. 7வதாக இறை அச்சம், இறை விசுவாசம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இறை அச்சம் இருக்கிறதா? இறை நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கிறதா? என் பிள்ளைகளை நான் இறை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வளர்க்கிறேனா? சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நான் ஒரு குருவானவராக உங்கள் முன்னாடி நான் வந்து நிற்கிறேன், இந்த இறைவார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், நான் 4வது படிக்கும் போது என் அப்பா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சனிக்கிழமை திருப்பலி நடக்கிறது. அந்த திருப்பலிக்கு நான் போகல, வெளியில போய் ஊர் சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்திட்டு இரவு லேட்டா வரேன். அப்போ கோயிலுக்கு போயிட்டு வர பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிற என் தந்தை என்ன பண்ணாரு, என் காதை பிடிச்சாரு, நல்லா திருகுனாரு, காதை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்தார் வீட்டை விட்டு. உன்ன மாதிரி பிள்ளைங்க தானே அவங்கெல்லாம் எங்க போயிட்டு வராங்க? கோயிலுக்கு வராங்க. நீ எங்க போய் ஊரை சுத்திட்டு வர? தலைமலை கொட்டு அடி. இன்னைக்கு வர உரைச்சது. இன்னைக்கு ஒரு குருவானவராகவே உயர்ந்திருக்கிறேன். சகோதர சகோதரிகளே, நம் பிள்ளைகளை கண்டித்து திருத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அவர்களின் மனம் போன போக்கில் அவர்களை விட்டுவிடக் கூடாது. அவர்கள் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக வாழ்வதும் தீயவர்களாக வாழ்வதும் உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது. நாளைக்கு பின்னாடி போய் வருத்தப்படக்கூடாது. என் பிள்ளை இப்படி ஆயிட்டான், என் மகள் இப்படி ஆயிட்டா, அதுக்கு நானே காரணம்னு சொல்லி வருந்தக்கூடாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த பிள்ளைகளை திருத்த வேண்டும், கண்டித்து திருத்த வேண்டும். இறை அச்சத்தையும் இறை விசுவாசத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 5, 6, 7 இறைவார்த்தைகள். இந்த 3 இறைவார்த்தைகளும் அற்புதமான ஒரு படிப்பினை நமக்கு சொல்லுகிறது. படிங்க. முழு மனதோடு ஆண்டவரை நம்புங்கள். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு கடவுள் மேல நம்பிக்கை நாம கொடுத்திருக்கிறோமா? விசுவாசம் கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு வயசானவங்க கோயிலுக்கு வருவீங்க, ஆனா வாலிப பிள்ளைகள் கோயிலுக்கு வரது கிடையாது. கோயிலுக்கே வந்தா கூட அவனுங்க எல்லாம் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. வெளியில உட்கார்ந்துட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு போறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இது எங்க போய் முடிய போகுது? கவனமா இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். அடித்து திருத்த வேண்டிய கடமை உங்களுடையது. அந்த பிள்ளைகளை ஆலயத்திற்குள் அழைத்து கொண்டு வர வேண்டிய பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. முழு மனதோடு ஆண்டவரை அவர்கள் நம்புகிறார்களா? பிறகு
உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். நீ எதை செய்தாலும் உன் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நீ எந்த செயலை செஞ்சாலும் உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியது, கடவுளை மனசுல வச்சு செய், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு செய், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு செய் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பாதைகளை எல்லாம் செம்மையாக்குவார். உங்கள் பாதைகளை எல்லாம் அவர் செம்மையாக்குவார். பிறகு உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. அப்பொழுது உன் உடல் நலம் பெறும். அப்பொழுது உனக்கு உடல் நலம் பெறும். உன் எலும்புகள் உரம் பெறும். உன் எலும்புகள் உரம் பெறும். உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று. அவரை போற்று. இப்ப எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை போற்றுகிறவர்களாக இருக்கும். சரி, இவ்வளவு நேரம் குடும்பத்திற்கு தேவையான அறிவுரைகளை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். குடும்பத்திற்கு தேவையானது என்ன? குடும்பம் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது? குடும்பம் பொருளாதார நெருக்கடியில் இருக்குது, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறோம், தவறான உறவுகள் இருக்கிறது, சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறோம், நல்ல உறவுகள் இல்லை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருகிறது, மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாகி போயிருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ இறை அச்சமோ இறை நம்பிக்கையோ கிடையாது. இதனால நம்ம குடும்பம் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகளினால சிக்குண்டிருப்பதை பார்க்கிறோம். இறுதியாக நிறைவு செய்வது நம் பாதுகாவலி, நம் அன்னை லூர்து தாயிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம், நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். அந்த தேவத்தாய் நம் குடும்பத்தின் பாதுகாவலியாக வழிகாட்டியாக இருக்கிறார், முன்னுதாரணமாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த லூர்து தாய் ஒரு எளிமையின் அடையாளம். நாம் ஒவ்வொருவரும் எளிமையாக வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பந்தவா இருக்கணும், கெத்தா இருக்கணும், எல்லாவற்றையும் செய்யணும் அப்படின்னு சொல்றதுனால பேராசை வந்துகிறது. அந்த பேராசை பெரும் நஷ்டமாக நம் குடும்பத்திற்கு போய்விடுகிறது. எளிமையை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த எளிமையை நம் குடும்பத்திற்கு சொல்லித் தருகிறாள் அன்னை மரியாள். அன்னை மரியாள் ஒரு தாட்சியின் அடையாளம். இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை ஆண்டவர் முன்பாக தாட்சியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்தவள் அன்னை மரியாள். குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு தாட்சி மிக மிக அவசியம். ஆணவமோ அகங்காரமோ ஈகோவோ ஒருவருக்குள் வந்துவிட்டால் குடும்பத்துல சண்டை சச்சரவு தான் வரும். தாழ்ச்சி இல்லை அப்படின்னா உன் குடும்பத்துல சண்டை சச்சரவு தான் வரும். அன்னை மரியாள் கிட்ட கேளுங்க, லூர்து மாதா கிட்ட கேளுங்க, இந்த திருவிழாவில் கேளுங்க, இந்த நாளில் கேளுங்க, இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக கேளுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தாட்சியான உள்ளத்தை கொடுங்க. அம்மா தேவத்தாயே, என் குடும்பத்திற்கு உன்னை போல தாட்சியான உள்ளத்தை கொடுங்க. அன்னை மரியாளிடத்தில் தூய்மை இருக்கிறது. தூய்மையின் சிறந்த முன்மாதிரி நம் தேவத்தாய் லூர்து அன்னை. அதனால்தான் அந்த தாயை அமலோற்பவ அன்னை என்று அழைக்கிறோம். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். தூய்மையான உள்ளத்தை, பரிசுத்தமான உள்ளத்தை ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தாரும். என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு தாரும். அந்த தூய்மையான பரிசுத்தமான இதயத்தோடு என் குடும்பம் வாழ வேண்டும். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்கிறது இறைவார்த்தை. அந்த தூய உள்ளத்தை அம்மா தாயே, உம்மை போல பரிசுத்தமாய் நாங்களும் எங்கள் குடும்பமும் வாழ இந்த நாளில் வரமருளும் என்று சொல்லி செபிப்போம். தேவத்தாய் அன்னை மரியாள் மன்னிக்கும் இதயம் கொண்டவள், மன்னிக்கும் இதயம் கொண்டவள். அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. தன் இறைமகன் இயேசுவிடத்தில் இருந்து பெற்ற அந்த மன்னிப்பை நமக்கு தருகிறார். ஏனென்றால் தன் மகனை அந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்த தேவ அன்னை பல சித்திரவதைகளை நேரடியாக பார்க்கிறார். சாட்டையால் அடி, முள்முடி சூட்டப்படுதல், காரி உமிழ்ந்த எச்சில், பாரமான சிலுவை, அவமானங்கள், கேலி கிண்டல்கள் எல்லாவற்றையும் பார்த்த பிறகும் கூட இறை சித்தத்திற்காக எல்லாவற்றையும் மன்னிக்கிறார் அந்த தேவத்தாய். ஆண்டவர் இயேசு மன்னிக்கின்றார். நாமும் கூட ஒருவர் மற்றவரை மன்னிப்பதற்கு, மனஸ்தாபங்கள் நீங்குவதற்கு இந்த தேவத்தாயிடத்திலே நம்மை இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அம்மா தாயே, உன் மகனிடத்தில் பரிந்து பேசி மன்னிக்கின்ற நல் மனதை தாரும், கல்மனமும் கரைந்து போகின்ற உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி வேண்டி செபிக்க வேண்டும். அன்னை மரியாள் இறை நம்பிக்கையின் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறாள். ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருக்கும் இறை நம்பிக்கை என்பது அவசியம். நம் வாழ்க்கைக்கு அது அடிப்படை. நம் வாழ்க்கையினுடைய அடிப்படை என்பது
அந்த விசுவாச நம்பிக்கை தான். மற்றதெல்லாம் அப்புறம்தான். நீ எதை செய்தாலும் எதை சொன்னாலும் இந்த நம்பிக்கையை முதலில் வைத்துவிட்டு பிறகு சொல், பிறகு செய். கடவுள் மேல அந்த விசுவாச நம்பிக்கை அன்னை மரியாள் கொண்டிருந்த அதே நம்பிக்கையை நாமும் கொண்டிருந்தோம் என்றால் நம் குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, அருளினால் நிரப்பப்பட்ட குடும்பமாக, சமாதானத்தோடு அன்போடு வாழ்கிற குடும்பமாக, பிற குடும்பங்களுக்கெல்லாம் முன்மாதிரியான திருக்குடும்பம் போல நம் குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். தேவத்தாயிடத்தில் அந்த எளிமைக்காக, தாழ்ச்சிக்காக, தூய்மைக்காக, மன்னிப்பிற்காக, இறை நம்பிக்கைக்காக இந்த தெய்வீக பலியில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.